என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். தமிழ்நாட்டில் பரவலாகப்பட்ட தொழில் வளர்ச்சி உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் டைட்டல் நியோகால் அமைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வடசென்னை மற்றும் வடமேற்கு சென்னையில் உள்ள பகுதிகளில் வசிக்கும் படித்த இளைஞர்கள் சுமார் 6000 பேருக்கு வேலைவாய்ப்பினை பட்டாபுராமில் அமைக்கப்பட்டுள்ள புதிய டைட்டில் பார்க் வழங்கும் என தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபுராமில் 330 கோடி செலவில் 21 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள மாபெரும் டைட்டில் பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களுக்கும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியினை கொண்டு செல்லும் நோக்கத்துடன் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபுராமில் 330 கோடி ரூபாய் செலவில் தரை மற்றும் 21 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள மாபெரும் டைட்டில் பூங்காவை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் டைட்டில் பூங்காவில் நிறுவனங்களுக்கான தள ஒதுக்கீட்டிற்கான ஆணைகளையும் முதல்வர் வழங்கினார். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர், இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக விளங்கி வரும் தமிழ்நாட்டினை 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக உயர்த்திட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இலக்கு நிர்ணயித்தார். இந்த இலக்கினை எய்துவதற்கான பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பட்டாபுராமில் 11.41 ஏக்கர் பரப்பளவில் 330 கோடி செலவில் தரை மற்றும் 21 தளங்களுடன் 5.57 லட்சம் சதுர பரப்பில் அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள மாபெரும் டைட்டில் பூங்கா இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. இக்கட்டடத்தில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயல்பட தேவையான நவீன தொலைத்தொடர்பு வசதிகள், தடையற்ற உயரழுத்த மும்முனை மின் இணைப்பு மற்றும் மின் இயக்கி வசதிகள், மின்தூக்கி வசதிகள், சுகாதார வசதி, தீ பாதுகாப்பு மற்றும் கட்டட மேலாண்மை வசதிகள், CCTV கேமரா வசதிகள், 927 கார்கள் மற்றும் 2280 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வசதி, அரங்கம், 24x7 பாதுகாப்பு வசதிகள், உணவகம் மற்றும் உடற்பயிற்சி கூடம் போன்ற அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இக்கட்டடமானது 6000 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையிலும் பசுமை கட்டடம் வழிமுறைகளும் படியும் கட்டப்பட்டுள்ளது. பட்டாபுராமில் இப்புதிய டைட்டில் பூங்கா அமைக்கப்படுவதன் மூலம் தமிழ்நாட்டின் வடபகுதியை சார்ந்த, குறிப்பாக திருவள்ளூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களில் உள்ள படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதுடன் அம்மாவட்டங்களின் சமூக பொருளாதார நிலையும் மேம்படும் என அமைச்சர் கூறினார். இதில் அதிகாரிகள், அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பகுதிகள் எல்லாம் இருக்கும் இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு, IT துறையில் இருக்கும் இளைஞர்களுக்கு அவர்களது இல்லங்களுக்கு அருகாமையில் இப்படி ஒரு A கிரேட் ஸ்பேஸ் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்சார்ப்ஷனில் தமிழ்நாடு, அது குறிப்பாக நம்ம சென்னை தான் மிகப்பெரிய அளவுக்கு நம்பர் ஒன்னாக க்ரோத்தில் இருக்குது. ஏன்னா அந்த வகையில் சென்னைக்கு இன்னும் நிறைய A கிரேட் ஸ்பேசஸ் தேவைன்ற அந்த பேச்சு இருக்கிற இந்த வேளையில் இப்படி தொடர்ந்து அரசே A கிரேட் ஸ்பேஸ், ஆஃபீஸ் ஸ்பேசஸ்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம். டைடல் பூங்கா இந்த பகுதிக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான புதிய வளர்ச்சி நிச்சயமாக உறுதி செய்யும். நன்றி. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.